ஜூன் 5 முதல் ஜூன் 11 வரையிலான இந்த வார ராசி பலன்களை நமக்காக கணித்து தந்தவர் ஜோதிடர் திரு கே சந்திரசேகர் அவர்கள். மேச ராசினியர்களே, இந்த வாரம் உங்கள் ராசியில் சுக்கிரன் தனஸ்தானாதிபதியாக அமர்ந்திருக்கிறார். இதனால் பணவரவு உண்டாகும், வசீகரத்தன்மை அதிகரிக்கும். 2ஆம் வீட்டில் புதன் ஆதித்ய யோகம் ஏற்பட்டு குருபார்வை பெற்றிருப்பதால் நன்மைகள் அதிகமாகும், எதிர்ப்புகள் விலகும், காரிய தடங்கல்கள் விலகும். நீண்ட நாட்களாக நடந்து கொண்டிருந்த நீதிமன்ற வழக்குகள் சாதகமாக ஒரு முடிவுக்கு வரும். கடன் பிரச்சனைகள் சரியாகும், உடல்நல பாதிப்பு விலகும். பேச்சு திறமையால் முக்கிய காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகள் வகையில் மனமகிழ்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும். களத்திர ஸ்தானாதிபதி சுக்கிரன் ஜென்ம ராசியில் இருப்பதால் திருமணமாகாமல் இருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். காதலர்களுக்கு தங்கள் பெற்றோரின் சம்மதம் கிடைக்கும். புதிய பொருட்கள் வந்து சேரும். தங்க நகைகள் வாங்கும் யோகம் ஏற்படும். ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இதனால் சில காரியங்கள் தாமதமாகும் என்றாலும் தனஸ்தானாதிபதி புதனும் சுகாதிபதியுமான சூரியனும் குருபார்வையில் சேர்ந்திருப்பதால் நல்ல தனயோகம் ஏற்படும். குறிப்பாக பங்குச்சந்தை வியாபாரத்தில் ஈடுபட்டு வருபவர்கள் அதிகமான லாபத்தை பெறுவார்கள். லாட்டரி டிக்கெட், குதிரை ரேஸ் போன்ற சூதாட்ட பந்தயத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் அதிகமான பணத்தை பெற்று செல்வந்தர்களாக திகழ்வார்கள். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். தசாபுக்திகள் அனுகூலமாக இருப்பவர்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் முழுமையாக வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடின உழைப்பை வெளிப்படுத்த வேண்டியது இருக்கும். மேலதிகாரிகளின் தயவுகள் கிடைக்கும். குடும்பத்தில் புதிய சொந்த வீடு, புதிய நிலம், புதிய வண்டி வாகன யோகம் அமையும். செலவுகள் அதிகமாகும். புத்திசாலித்தனம் வெளிப்படும். நண்பர்களால் புதிய உதவிகள் கிடைக்கும். வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் விரைவில் வேறு நல்ல வாஸ்து அமைப்பு உள்ள வீடு கிடைத்து மாறுவதற்கான ஏற்ற காலம். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் சூரியனுடன் இணைந்து குருபார்வையில் விரயஸ்தானத்தில் உள்ளார். இதனால் உங்கள் புத்தி கூர்மை வெளிப்படும். திறமை பளிச்சிடும். எந்த காரியத்தையும் திட்டமிட்டு செயல்படுத்த முயற்சி செய்வீர்கள். தைரியம் அதிகரிக்கும். மன உறுதியுடன் செயல்படுவீர்கள். எதிர்ப்புகள் வந்தாலும் மனம் தளராமல் முயற்சி செய்வீர்கள். லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதால் வியாபாரிகளுக்கு இந்த வாரம் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள், புதிய முதலீடுகள் செய்யலாம். வெளியூர் பயணங்கள் மூலம் லாபம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் கடமையை சரிவர செய்து வந்தால் நல்ல ஆதாயம் கிடைக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். சகோதர வகையில் சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படும். வயதானவர்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படும் வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் மறைந்து இருக்கின்றன. இருந்தாலும் தனஸ்தானாதிபதியான சூரியன் விரையாதிபதியான புதனுடன் இணைந்து குரு பார்வை பெற்றுள்ளார். இதனால் பணப்புழக்கம் ஏற்படும். செலவுகள் அதிகரிக்கும். தொழிலில் செய்ய வேண்டிய முதலீடுகளை தள்ளி போடுவது நல்லது. புதிய ஒப்பந்தங்கள் செய்யக்கூடாது. தொழிலில் இந்த வாரம் மந்த நிலை ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு தங்கள் வேலையில் கடினமாக உழைக்க வேண்டியது வரும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்காது. குடும்பஸ்தர்களுக்கு சுப செலவுகள் அதிகமாகும். புதிய வீடு வாங்க திட்டமிடுவீர்கள். கடன்கள் ஏற்படும். நண்பர்கள் வகையில் உதவிகள் கிடைக்கும். எதிர்கால வளர்ச்சிக்கான திட்டமிடல் இருக்கும். கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். உங்கள் பேச்சில் கவனம் தேவை. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் லாபாதிபதி புதனுடன் இணைந்து குருபார்வையில் இருப்பதால் சிறப்பான அம்சமாகும். இதனால் உங்கள் மன உறுதியுடன் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். தன்னம்பிக்கை உங்கள் பேச்சில் வெளிப்படும். சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். அரசு துறையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற இனிமையான நல்ல விஷயங்கள் நடக்கும். வியாபாரிகள் தொழிலில் நல்ல லாபம் அடைவீர்கள். இதுவரை இருந்த தடங்கல்கள் விலகும். கடன்கள் அடையும். பங்குச்சந்தையில் ஈடுபட்டிருப்பவர்கள் அதிக லாபம் அடைவார்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். புதிய வீடு, புதிய நிலம், வண்டி வாகன யோகம் ஏற்படும். புதிய தங்க நகைகள் வாங்கும் யோகம் ஏற்படும். புதிய வீட்டு உபயோகப் பொருட்கள் வந்து சேரும். சொந்தக்காரர்கள் வகையில் அனுகூலங்கள் ஏற்படும். நண்பர்கள் வகையில் சில அனுகூலமில்லாத பலன்கள் ஏற்படும். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் விரையாதிபதி சூரியனுடன் இணைந்து பாக்கியஸ்தானத்தில் குருபார்வையில் உள்ளார். இதனால் உங்கள் திறமை, புத்திசாலித்தனம் நன்கு வெளிப்படும்.
மன உறுதியுடன் அதே சமயம் பொறுமையுடன் உங்கள் காரியங்களை செயலாற்றுவீர்கள். எதிர்ப்புகள் அதிகமாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க தாமதமாகலாம். சக ஊழியர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். மற்றவர்களின் பொறாமை பார்வை உங்கள் மீது விழும். வியாபாரிகளுக்கு தொழிலில் சற்று தொய்வு ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள், புதிய முதலீடுகளை சற்று தள்ளி போடுவது நல்லது. உடல் நலத்தில் அதிக கவனம் தேவை. உடல் உஷ்ணம் அதிகமாகும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். வண்டியில் செல்லும்போது விபத்துகள் நடக்க வாய்ப்பு உள்ளதால் கவனம் தேவை. மின்சார சாதனங்களை கையாளும் போது கவனமாக செயல்பட வேண்டும். சகோதர உறவுமுறை நன்றாக இருக்காது. குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளதால் அதிக கவனம் தேவை. துலாம் ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் களத்திர ஸ்தானத்தில் இருந்து ஜென்ம ராசியை பார்வையிடுகிறார். இதனால் உங்கள் மனதில் தெம்பு, உற்சாகம் ஏற்படும். வாழ்வில் வளர்ச்சிக்குரிய திட்டங்களை மனதில் உருவாக்கி கொள்வீர்கள். உங்களுக்கு வெளியே கொடுத்த பணம் இந்த வாரம் திரும்ப கிடைக்கும். புதிய நட்புகள் உருவாகும். அதிகமான கேளிக்கை நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவீர்கள். வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். புதிய வாகன யோகம் ஏற்படும். தொழில் புரிபவர்களுக்கு லாபம் ஏற்படும். குழந்தைகள் வகையில் மனமகிழ்ச்சி ஏற்படும். வயதானவர்களுக்கு, குறிப்பாக இரத்த கொதிப்பு மற்றும் நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு உடல்நலம் சற்று பாதிப்பு ஏற்படலாம். அதிக கவனம் தேவை. ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாகும். புண்ணிய ஸ்தல யாத்திரைகள் செல்ல திட்டமிடுவீர்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இதனால் உடல்நல பாதிப்பு, எடுத்த காரியத்தில் தடங்கள், வீண் அலைச்சல், அவமானப்படுதல், விபத்துகள் உருவாகுதல் போன்ற தீமையான பலன்கள் நடக்கும். உத்தியோகத்தில் சிரமங்கள் சற்று அதிகரிக்கும். அதிகமான உழைப்பை வெளிப்படுத்த வேண்டியது வரும். சக ஊழியர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். தொழிலில் பிரச்சனைகள் ஏற்படும். கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். புதிய பொருட்கள் வந்து சேரும். குழந்தைகளால் மனமகிழ்ச்சி ஏற்படும். குரு பகவான் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சரிப்பதால் பேச்சில் நிதானம் தேவை. குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை சமாளிக்க பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. நண்பர்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் வக்கரத்தில் உள்ளார். மேலும் ஜென்ம ராசியில் சனி பகவானும் வக்கரத்தில் உள்ளார். இதனால் உங்கள் காரியங்கள் சற்று தாமதமாகும். பணம் வரும். தொழில் ஸ்தானாதிபதியை குரு பார்வையிடுவதால் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். வரவேண்டிய பணம் வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை தேடுகின்றவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும். குடும்பத்தில் பூர்வீக சொத்து விஷயமாக பேசி ஒரு சுமூகமான தீர்வு இந்த வாரம் ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். புதிய நகைகள் வந்து சேரும். புதிய வண்டி வாகன யோகம் ஏற்படும். கேளிக்கை மற்றும் விருந்து போன்ற சுப காரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். இதனால் உங்கள் காரியங்கள் சற்று தாமதமாக நடக்கும். செவ்வாய் உங்கள் ராசியின் அதிபதியை பார்வையிடுவதால் மிக அவசரப்படுவீர்கள். சற்று பொறுமையுடன் இருப்பது அவசியம். பேச்சில் நிதானம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் சரளமாக வரும். உயரதிகாரிகள் ஆதரவு தருவார்கள். அரசு துறையில் இருப்பவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். எதிர்ப்புகள் மறையும். வியாபாரிகளுக்கு கடன் தொல்லை குறையும். தொழில் சற்று முன்னேற்றத்தை தரும். பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் குறையும். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். பணவரவு உண்டாகும். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொருட்கள், நகைகள் வந்து சேரும். சகோதர வகையில் சில மனஸ்தாபங்கள் தோன்றி மறையும். சிக்கனமாக இருக்க முயற்சி செய்வீர்கள். வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். இதனால் உங்கள் காரியங்கள் இனிதே நடந்தேறும். மனதில் உறுதி உண்டாகும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மன சஞ்சலங்கள் விலகும். குழப்பங்கள் விலகும். மன தெளிவு உண்டாகும். தொழில்கள் லாபம் தரும். யோகத்தை தரும் புதனும் சுக்கிரனும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு தொழிலில் லாபங்கள் ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள், புதிய முதலீடுகள் செய்யலாம். குடும்பத்தில் வீடு கிரக பிரவேசம், புதிய நிலம், புதிய வண்டி வாங்கும் வாகன யோகம் ஏற்படும். சொந்த பந்தங்கள் பாசத்துடன் நேசத்துடன் இருப்பார்கள்.
தம்பதியருக்குள் நெருக்கம் அதிகரிக்கும், குழந்தைகளால் மனமகிழ்ச்சி ஏற்படும், கடன்கள் விலகும், புதிய நகைகள் புதிய பொருட்கள் வந்து சேரும், நண்பர்களின் உதவி திருப்திகரமாக இருக்கும். மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் 7ஆம் இடமாகிய களத்திர ஸ்தானத்தில் இருந்து ஜென்ம ராசியை பார்வையிடுகிறார். இதனால் மனதில் தன்னம்பிக்கை ஏற்படும், தெய்வ அருள் துணை நிற்கும். இதனால் மற்ற கிரகங்களின் சஞ்சாரம் சமாளிக்க முடியும். உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி சுக்கிரன் 2ஆம் இடமாகிய தனம், வாக்கு மற்றும் குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் பணத்தட்டுப்பாடு, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகுதல், குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் போன்ற அனுகூலமற்ற பலன்கள் ஏற்படும். சுகாதிபதி புதனுக்கும் 6ஆம் வீட்டின் அதிபதியான சூரியனுக்கும் குருபார்வை இருப்பதால் உத்தியோகத்தில் கெடுபிடிகள் குறையும். மேலதிகாரிகளின் கடுமையான கேள்விகளுக்கு உங்களால் பதில் சொல்லி திறமையாக சமாளிக்க முடியும். எதிர்ப்புகள் மறையும், கடன்கள் விலகும், தகப்பனாரின் உடல்நிலை நல்ல முன்னேற்றத்தை தரும், சகோதர உறவு திருப்திகரமாக இருக்கும், நண்பர்கள் உதவி செய்வார்கள், வியாபாரிகளுக்கு லாபம் மிதமாக இருக்கும், தொழில் சற்று மந்த நிலையில் காணப்படும். புதிய உற்பத்தி செய்ய காலம் அனுகூலமாக இல்லை என்பதால் புதிய முதலீடுகளை தள்ளி போடுவது நல்லது. மேலும் வரும் வாரத்திற்கான ராசி பலன்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மினாலியா தொலைக்காட்சியை.